வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம ஒரு மாடை பாக்குறோம். இந்த மாட்டுக்கு ரொம்ப நீளமான கொம்பு இருக்கிறதுனால அது தனக்கு தானே எப்படி சொரிஞ்சுக்குது பாருங்க. ரொம்ப கடி எடுத்தா சொரியறதுக்கு அதோட நீளமான கொம்பையே பயன்படுத்திக்குது. நல்ல ஐடியா தான் இல்ல, பாக்குறதுக்கே காமெடியா இருக்கு. இந்த இடத்துல மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அங்க வந்தா ஆடு ஒண்ணு ஒரு மாட்டுக்கிட்ட முட்டுற அளவுக்கு சண்டைக்கு ரெடியா நிக்குது. ஆடுதான் ரொம்ப வேகமா ஓடி போய் இந்த மாடை முட்டி இருக்கு. உடனே அந்த மாடு அதோட கொம்பால அந்த ஆடை தூக்குறதுக்கே ட்ரை பண்ணிருக்கு. மாடு ரொம்ப பலசாலி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஆடு கொஞ்சமா அதுகிட்ட இருந்து நழுவி வேறொரு மாடை குறி வச்சிருக்கு. அந்த மாடு அதுகிட்ட இருந்து நழுவி ஓடி போகுது பாருங்க. இன்னைக்கு இந்த ஆடு யாரையாவது வம்பிழுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கு போல. அடுத்தது இந்த வீடியோ நேஷனல் பார்க்ல எடுத்தது. 2 காண்டாமிருகங்கள் ஒன்னா சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்குது. பின்னாடி வந்த காண்டாமிருகம் முன்னாடி போயிட்டு இருந்த காண்டாமிருகத்தை ஒரு தள்ளி விட்டு இருக்கு. அந்த இடத்துல சறுக்கு இருந்ததுனால அதுல சறுக்கி தண்ணியில போய் வேகமா விழுந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்டுன்னு நம்பி கூடவே நடந்து வந்ததுக்கு எப்படி குழியில தள்ளி விட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது அந்த ரோட்டுக்கு புதுசா மாடுகள் கூட்டமா வந்திருக்கு. இது எங்க ரோடு, எங்க ஏரியாவுக்குள்ள யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு இங்க 2 நாய்கள் அந்த மாட்டுக்கிட்ட வம்புக்கு போகுது. சண்டைக்கு ரெடியா வந்த நாய்களை பார்த்ததும் இந்த மாடு முட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கு. மாட்டுக்கு பயந்து 2 திரும்பி ஓடும்போது அந்த நாய் அங்கேயே தடுமாறி கீழே விழுந்திருக்கு. நாய்கள் எந்த அளவுக்கு காவல் காக்குது பாருங்க. ரோட்டுல புதுசா மாடுகளை கூட நடக்க விடுறது இல்ல. ஏரியாவை அந்த அளவுக்கு கண்காணிக்குதான். அடுத்தது அந்த வீடியோல ரோட்டுல சந்திச்சுக்கிட்ட 2 மாடுகள் திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டுமே ஒன்னு சேர்த்து முட்டி தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. உண்மையாவே அது சண்டை போடுதா இல்ல விளையாடுதா அப்படிங்கறதே தெரியல. இது தூரத்துல இருந்து பார்த்த நாய் வேகமா ஓடி வந்திருக்கு. இந்த சண்டையை எப்படியாவது தடுத்தாகணும்னு 2 மாடுகளையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்கு. ஒரு மாட்டோட காலை பிடிக்கிறதுக்கு இந்த நாய் போகவும் அந்த மாடு இந்த நாயை எட்டி உதைச்சு தள்ளி இருக்கு பாருங்க. சமாதானம் பண்ண வந்தது ஒரு தப்பாடா அப்படின்னு அடிப்பட்ட அடியோட எந்திரிச்சு அந்த நாய் நடந்து போயிருக்கு. அடுத்தது அந்த வீடியோல ஒரு தாய் நாயையும் அதுக்கு பிறந்த 3 குட்டி நாய்களையும் தான் பாக்குறோம். இது எல்லாம் சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டி நடத்துது. இந்த தாய் நாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, வேணா இழுத்து பாருங்க அப்படின்னு இந்த குட்டி நாய்கள் ஒன்னா சேர்ந்து எப்படி அதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க. இந்த விளையாட்டை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்த 3வது குட்டி நாய் நானும் ஹெல்ப் பண்றதுக்கு வரேன் அப்படின்னு அதுவும் கூட சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டியில இறங்கிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ஒரு சேவல் கிட்ட எத்தனை பேர் வம்புக்கு போறாங்க பாருங்க. 2 குட்டி நாய்கள் ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு சேவலை ரவுண்டு கட்டி இருக்கு. இந்த சேவல் நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், என்னையே எதுக்கு சுத்தி சுத்தி வரீங்க, எதுக்குடா இப்படி ரவுண்டு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாவமா பாத்துட்டு இருக்கு. இந்த குட்டி நாய்களுக்கு எவ்வளவு சேட்டை பாத்தீங்களா. அடுத்தது இந்த வீடியோல ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு ஓநாய் ஒண்ணு ரொம்ப வேகமா வந்திருக்கு. வந்த வேகத்துல இந்த ஓநாய் அந்த ஆடுகளுக்கு காலடியிலே படுத்திருக்கு. இது ஓநாய்களுக்கே இருக்கிற ஒரு ஐடியா. ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி பாவமா படுத்திருக்கோம். திடீர்னு ஆடுகளை கடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆடு அது வந்த உடனே அதை முட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது அந்த வீடியோல புலி ஒண்ணு காட்டு பன்றியை வேட்டையாடுறதுக்காக பிடிச்சு வச்சிருக்கு. இது தூரத்துல இருந்து பார்த்த முதல்ல தண்ணியில இருந்து கரைக்கு வந்து வேகமா அந்த புலியை பார்த்து ஓடி வருது பாருங்க. இது இந்த காட்டு பன்றியை காப்பாத்துறதுக்கு வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். புலி வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதுகிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுறதுக்காக இப்பவே ரெடியா வந்து படுத்திருக்கு. முதலையோட ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்ட புலி காட்டு பன்றியை இழுத்துட்டு கொஞ்சம் தூரமாவே போயிடுச்சு. முதலையும் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு. அடுத்தது அந்த வீடியோல ஒரு காட்டெருமை குட்டியை வேட்டையாடுறதுக்காக அதை தனியா அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணி எல்லா சிங்கங்களும் சுத்தி படுத்திருக்கு. இதுல அதிகமா இருக்கிறது குட்டி சிங்கங்கள் தான். ஒரு பெண் சிங்கம் அதுக்கு தலைமை தாங்கி இருக்குது. இப்ப இந்த தாய் எருமை மாடு வேகமா ஓடி வந்து இந்த பெண் சிங்கத்தை தாக்கி இருக்கு. எப்படி அதோட கொம்பாலே தூக்கி போட்டிருக்கு பாருங்க. தாயை பார்த்ததும் காட்டெருமை குட்டிக்கு தைரியம் வந்துடுச்சு. இப்ப இந்த சிங்கத்தை காப்பாத்துறதுக்காக மற்ற சிங்கங்கள்லாம் வேகமா வருது. இந்த தாய் எருமை மாடு அதோட குட்டியோட சேர்ந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. தைரியமா இருந்தா எதையும் சாதிக்கலாம். இந்த வீடியோல ஒரு சேவலும் பூனையும் சந்திச்சுக்குது. சேவல் பூனையோட முகத்திலே ஒரு கொத்து இருக்கு. பதிலுக்கு பூனை அந்த சேவலை ஒரு அடி அடிச்சு விட்டு இருக்கு. எப்படி பதிலுக்கு பதில் கொடுத்துருக்கு பாருங்க. அடுத்தது அந்த வீடியோல அடிக்கிற வெயில நல்லா மல்லாக்கப்படுத்து இந்த நாய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. இந்த கோழி குஞ்சுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேற இடமே இல்ல போல. இந்த நாயோட வாய் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த நாய் வாயை திறந்ததும் வாய்க்குள்ளே விழுறதுக்கு தானே. ஆபத்து தெரியாம கோழி குஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற இடத்த பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல ஒரு பால்காரர் சைக்கிளை நிறுத்திட்டு எங்கேயோ போயிருக்கிறாரு போல. இத பார்த்த அந்த தெருவுல இருந்த நாய்கள் வேகமா வந்து அந்த சைக்கிளை தட்டி விட்டு இருக்கு. சைக்கிள் கீழே விழுந்தது, பால் எல்லாம் சரிஞ்சு கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. அது அந்த நாய்கள் எல்லாம் போய் குடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் குரங்குகள் தான் பண்ணோம். இந்த பாலை குடிச்சு பாக்குறதுக்காக அந்த நாய்கள் பண்ணிருக்கிற ஐடியாவை பாருங்க. அடுத்தது அந்த வீடியோல ஒரு பூனையும் எலியும் தான் பாக்குறோம். 2 நடு ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கு. இதுல பூனை எலியை தோத்தோம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த எலி குட்டியா இருந்துட்டு அந்த பூனை கிட்ட எப்படி எகிரி சண்டைக்கு போகுது பாருங்க. பூனையை துரத்துறதுக்காக எலி குதிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கு. பூனையே கொஞ்சம் மிரண்டு தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.